ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். OnePlus கிட்ட இருந்து அடுத்ததாக OnePlus Nord 4 தான் வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் இது கூட சேர்த்து இன்னொரு நாட் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனும் வரும் போல இருக்குது. OnePlus Nord CE4 Lite அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ BIS சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ BISனா தெரியும், பியூரோ ஆஃப் இந்தியன் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்தியாவுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் சைட். ஸோ அதில் லிஸ்டிங்காக இருக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி OnePlus Nord 4ம் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் சேமாக ஒரே நேரத்தில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக வரப்போகிற இந்த OnePlus Nord CE4 Lite சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த OnePlus Nord CE சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக OnePlus Nord CE4 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 25,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோடைய சக்ஸஸராக அதோட ஒரு டவுன் கிரேடட் வெர்ஷனாக அதை விட கம்மியான செக்மெண்ட் 20,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த OnePlus Nord CE4 Lite அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ OnePlus Nord CE3 Liteடைய சக்ஸஸாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதில் இருந்து சில விஷயங்கள் அப்கிரேட் ஆகியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் படி அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OnePlus Nord CE4 Lite அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான லுக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் வைஸ் நமக்கு வந்திருக்கு. இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த வாட்டி OnePlus Nord CE3 Liteல வந்து டிஸ்பிளேல ஒரு அப்கிரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. ஸோ AMOLED பேனல் கடைசியாக OnePlus அவங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் இது ஒரு நல்ல விஷயமா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இதை தாண்டி மொபைலுக்கான பேட்டரியில் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்க போகிறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரீவியஸாக OnePlus Nord CE3 Liteல பார்த்தோம்னா 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி அதை இன்னும் அப்கிரேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ் சில டாக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ மேபி 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இருக்கலாம், இல்லை அப்படின்னா 67 வாட்ஸ்க்கான அந்த சார்ஜிங்கும் இருக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸாக்டாக என்ன இருக்க போகுதுன்றது தெரியல. பட் கண்டிப்பாக பேட்டரி 5000 mAh தான். அதை தாண்டிலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசர் அந்த பர்ஃபார்மன்ஸ் என்னப்பா கொடுக்க போகிறாங்க, என்ன 5G ப்ராசர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இப்போ அடுத்து வரப்போகிற நிறைய இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G ப்ராசர் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண போகிற ஒரு ப்ராசர். இந்த ப்ராசர் தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. Snapdragon 6 Gen 1. ஸோ ரீசெண்டாக கூட நம்ம IQ Z9X ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 6 Gen 1 தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதே ப்ராசஸர் தான் இந்த OnePlus Nord CE4 Lite அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த Snapdragon 6 Gen 1 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ப்ரீவியஸாக OnePlus Nord CE3 Liteல பார்த்தீங்கன்னா Snapdragon 695 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அதை விட ஸ்லைட்லி பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் ஆனால் இவங்க செட் பண்ண போகிற ப்ரைஸிங் நான் சொன்ன மாதிரி 20,000 ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த் கிடையாது. ஈவன் OnePlus Nord CE3 Liteல பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 695 யூஸ் பண்ணியிருந்தாங்களா, அதுவே அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கரெக்ட் கிடையாது. இன்னும் கம்மியான செக்மெண்ட் லான்ச் பண்ணிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட அந்த கருத்தாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த OnePlus Nord CE4 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த லீக்ஸ் இந்த அப்டேட்ஸ் பார்க்கும்போதுமே எனக்கு இந்த Snapdragon 6 Gen 1 அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் கம்மியாக தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. மற்றபடி இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். பட் இந்த ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாலும் இதில் என்ன ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. கிளியராக இப்போதைக்கு அப்டேட் இல்லை. பட் Snapdragon 6 Gen 1 பார்க்கும்போது LPDDR5 UFS 3.1 சப்போர்ட் இருக்குது. பட் மோஸ்ட்லி இந்த Snapdragon 6 Gen 1 யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் LPDDR4X UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் அதையே கொடுப்பாங்களா அப்படின்றது கிளியராக தெரியல. ஸோ LPDDR5 UFS 3.1 கொடுத்தாங்கன்னா ஓகே. பட் LPDDR4X கொடுத்தாங்கன்னா அது அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் செட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் டியூவல் கேமரா செட்டப் தான் இங்கே இருக்க போகுது. பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்க போகிறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் எதுவுமே கிடையாது. பட் ப்ரீவியஸாக OnePlus Nord CE3 Liteல பார்த்தோம்னா 108 மெகாபிக்சல் கொடுத்தாங்க. அண்ட் கேமராவும் ஓரளவுக்கு ஓகே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் இவங்க செட் பண்ண போகிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 50 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்தது தான் நல்லாயிருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இது வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்துருக்கக்கூடிய லீக்ஸ் தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் OIS கேமரா இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ மேபி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பர் நல்ல விஷயமா இருக்கும். பட் கொடுக்குறாங்க
தராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக சப்போர்ட்டிவ் கேமரா 2 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது. முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஸோ AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கும். 3.5 ஆடியோ ஜேக் இருக்காது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி Android 14ஓட 2 வருஷத்துக்கான OS 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்ற இந்த அப்டேட் ப்ராமிஸோட இந்த OnePlus Nord CE 4 Lite அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ப்ரைஸிங் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே 20,000 ரூபா ரேஞ்சில் மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா OnePlus Nord CE 4 பார்த்தோம்னா நமக்கு 24,999 25,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த OnePlus Nord CE 4 Lite நமக்கு 20,000 அந்த 19,999 அந்த ப்ரைஸிங் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம் சொன்ன மாதிரியே இந்த ஃபீச்சரோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி மெயினாக கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா கொடுக்கறதோடு இல்லாமல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட அந்த கேமரா ஒரு நல்ல சென்சரோட கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே டீசென்ட் ரீசனபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை OS கேமரா கிடையாது, Snapdragon 610 தான் 20,000 ரூபா ப்ரைஸிங் அப்படின்ற மாதிரி செட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு OnePlus Nord CE 4 Lite அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக அந்தளவுக்கு ஒர்த்தாலாம் எனக்கு தோணலை. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஃபீச்சரோட OnePlus Nord CE 4 Lite இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் 20,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் ஓகேவா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.